நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேட்டிஃபிகேஷன் மூலமாக நம்மளுடைய பெட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஹீல் பண்ண முடியும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து நம்ம நிறைய டாக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரொம்ப ஸ்கின் டிசீஸோடு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கோம். அப்போ நம்ம நினைப்போம் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ அப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரேயர்ஸ் மூலமாக அவங்களுக்கு நம்ம அழகாக என்ன செய்ய முடியும்னா ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக நம்மளுடைய பெட்டுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் கிட்டக்கு நம்ம என்ன செய்வோம்னா கூட்டிகிட்டு போவோம். இல்லை நம்ம வீட்டிலே என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது நம்ம என்ன செய்வோம்னா கொடுப்போம். இது வந்து நார்மலாக எல்லா பீப்புளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த பெட்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபுட்டே என்ன செய்ய மாட்டாங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்து ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே இருப்பாங்க. நல்ல புல்லை மட்டும் என்ன செய்வாங்கன்னா சாப்பிடுவாங்க. வாமிட் எடுத்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவாங்கன்னா ஹீல் ஆகிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் வந்து அவங்களுக்கு அதுதான். பட் நார்மலாக நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம என்ன செய்வோம்னா போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சீக்கிரமாக என்ன ஆகிடுவாங்கன்னா ரெடி ஆகிடுவாங்க. இது காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு பிராணிக் ஹீலர்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஹீல் வந்து என்ன செய்வோம்னா பண்ணுவோம். அப்படி ஹீல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக என்ன செய்யும்னா இருக்கும். அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்கன்னா ஹீல் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆவாங்க. அது ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க சாப்பிடாம இருந்தாலோ, இல்லை வாமிட்டிங், லூஸ் மோஷன், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா வேலை செய்யும். அப்போ என்ன நடக்குது ஹீலிங்கில் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக பிராணிக் ஹீலிங்கில் நம்மளுடைய மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து என்ன செய்யும்னா அழகாக வந்து ஹீல் பண்ணிக்கும். நம்ம வந்து எந்த விதமான மெடிசனும் எடுக்காட்டினாலும் உடம்பு வந்து தன்னைத்தானே என்ன செய்யும்னா ஹீல் பண்ணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போ நம்மளுடைய கை வந்து என்ன செய்யுதுன்னா கட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து வருது. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட்டை மட்டும் நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளட்டு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு நம்மளுடைய வேலையெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா செய்வோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய காயம் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ஆறி இருக்கும். அப்போ அது எப்படி ஆறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சிருக்க கூட என்ன செஞ்சுருக்கோம்னா மாட்டோம். பட் அது எப்படி ஆறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடம்பு வந்து தன்னைத்தானே என்ன செய்யும்னா ஹீல் பண்ணிக்கும். அது எப்படி ஹீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி பிராணாவை வச்சு தான் என்ன செய்யுதுன்னா ஹீல் பண்ணுது. அப்போ நம்ம கிட்ட ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன செய்யணும்னா வரும். அப்போ எனக்கு வருஷக்கணக்காக எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அப்போ அதையே எனக்கு ஹீல் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிராணா வந்து கம்மியாக என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்கில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த அஃபெக்டட் பார்ட்டை வந்து நம்ம என்ன செய்வோம்னா நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணுவோம். கிளென்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பிராணா வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னா வெளியிலேருந்து பிராணாவை வாங்கி நம்ம என்ன செய்வோம்னா கொடுப்போம். நம்மளுடைய ஓன் எனர்ஜி எதுவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கொடுக்கவே மாட்டோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடுவாங்கன்னு என்ன ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீல் ஆகிடுவோம். ஸோ அதே விஷயத்தை தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ஸுக்கும் நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் பார்ட் என்ன இடம் அவங்களுக்கு வலிக்குதோ அந்த இடத்த நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு எனர்ஜியை வாங்கி நம்ம என்ன செய்வோம்னா கொடுப்போம். இந்த பேசிக் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட்ஸுக்கு, மாடுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அமேசிங்கான ரிசல்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயத்த வந்து நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா ஷேர் பண்ணுறேன். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவமா. அப்போ வந்து அந்த மாடுக்கு ஏதோ இன்ஜெக்ஷனோ ஏதோ அன்றைக்கி வந்து போட்டனால அந்த மாடுக்கு வந்து ரொம்ப வலியில் அந்த பசுமாடு வந்து கத்திக்கிட்டே இருந்துதான். அப்போ இவங்களுக்கு வந்து அன்றைக்கி முதல் நாள் தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இது கத்திக்கிட்டே இருந்த உடனே அவங்களுக்கு மனசு கேட்காம அவங்க என்ன செஞ்சுருக்காங்களா நேராக வந்து மாட்டு தொழுவத்துக்கு போய் அந்த மாடுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்படியே ஹீலிங் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ அந்த இடத்த வந்து நல்லா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிளென்ஸ் பண்ணி
நல்ல எனர்ஜி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவங்க க்ளீன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து அப்படியே படுத்து நல்லா வந்து என்ன செஞ்சிருச்சான், அப்படியே தூங்கிருச்சான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய செடியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சில செடி பூக்கவே பூக்காத செடிக்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், நல்லா வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அதோட வேறு எல்லாத்தையும் பிராணிக் ஹீலிங் மூலமாக நல்லா கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்து நல்ல பெரிய பெரிய பூவெல்லாம் என்ன செய்யுதுன்னா பூக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து அவர் வந்து பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் முடிச்சு ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து கால் பண்ணார். கால் பண்ணி என்கிட்ட சொன்னார், மேடம் நான் இப்போ தான் வந்து மாட்டுக்கு வந்து டெலிவரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா சொன்னார். சொன்ன உடனே எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் என்னங்க சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவர் மாடு வந்து டெலிவரிக்காண்டி என்ன செஞ்சுட்டு இருந்ததா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அப்போ வெட்டனரி டாக்டரும் வந்து என்ன செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ஹெல்ப் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாராம், பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேராக வந்து மாடு கிட்டக்க போயிருக்காரு. மாட்டு கிட்டக்க போயிட்டு அவருக்கு வந்து டெலிவரிக்கு வந்து நம்ம என்னென்ன சக்ராஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஹியூமன் பாடியில் நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் நம்ம என்ன செய்வோம்னா அனிமல்ஸ்க்கும் நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அதை வந்து மாடுக்கு வந்து அழகாக அப்ளை பண்ணியிருக்காரு. பண்ணின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மாடு வந்து என்ன செஞ்சிச்சுன்னா குட்டி உடனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரி சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறக்குற தருவாயில் சம் பெட்டு அதுக்கெல்லாம் வந்து ஹீலிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பெட்டுக்கு வந்து நல்ல சீக்கிரம் ரிலீவ் ஆகி அது நல்லா வெளியில் அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜை தாண்டின விஷயத்தெல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பிராணிக் ஹீலிங் மூலமாக நம்ம அனிமல்ஸ்க்கு ரொம்ப அழகாக என்ன செய்யலாம்னா ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நீங்கள் நான் பிராணிக் ஹீலர்ஸாக இருக்கிறீங்க, அப்போ நம்ம இன்னும் வேறு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் வந்து பிராணிக் ஹீலிங்லே இன்வகேட்டிவ் ஹீலிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது டிவைன் எனர்ஜி மூலமாக ஹீல் பண்ணுறது. ஸோ இந்த பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது தெய்வீக ஒளியை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு பர்சனை இல்லைன்னா ஒரு அனிமல்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழகாக ஹீல் பண்ண முடியும். இப்போ இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெய்வீக சக்தி கிட்டக்க இருந்து இந்த எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா வருது. இப்போ பிராணா அப்படின்னா நம்ம என்ன கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் இருந்து நம்ம எடுப்போம், இடத்துல இருந்து என்ன செய்வோம்னா எடுப்போம். அந்த பிராணா வச்சு பிராணிக் ஹீலிங்கில் நம்ம என்ன செய்வோம்னா ஹீல் பண்ணுவோம். மாஸ்டர் வந்து நம்மளுக்கு பிராணிக் ஹீலிங்கில் 2 மெத்தடையுமே நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா ஹீல் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று வந்து பிராணா வச்சு நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வகேட்டிவ் ஹீலிங், டிவைன் எனர்ஜியை வச்சு ஹீல் பண்ணுறது. இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பர்சனை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ரொம்ப ஈஸியாக அமேசிங்காக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஹீல் பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிவைன் எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓன் கான்ஷியஸ்னஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா கொடுக்கவே வேண்டாம். அதுவே போய் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து என்ன செஞ்சிடும்னா ஹீல் வந்து என்ன செஞ்சிடும்னா பண்ணிடும். ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன் சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. கிரேட் இன்வெகேஷன் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிக்காக இருந்தோம், அவங்க மேலே வந்து நான் அவங்கள நினச்சி நான் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சேன்னா கிரேட் இன்வெகேஷன் நான் ரீட் பண்ணோன்னா அவங்க நல்லா ஹீல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். அப்படின்னா இந்த கிரேட் இன்வெகேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெய்வீக சக்தியை வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து ஹீல் பண்ணுறோம். இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது மொத்தம் 3 எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா மேலேருந்து இறங்கும். டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் லைட்டை பற்றியே நம்ம என்ன செய்யலைன்னா சொல்லலை. நார்மல் லைட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய லைட் எல்லாம் நார்மல் லைட். நாம் இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் லைட் வந்து என்ன செய்கிறோன்னா சொல்கிறோம். அப்போ தெய்வீக ஒளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உண்டான சுய உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா இருக்கும். அப்போ அந்த ஒளி வரும்போதே டிசஸ் எனர்ஜி என்ன கலரில் இருக்கும், எல்லாமே ஆஷ் கலரில் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்னா போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் லவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் என்ன செய்யும்னா ரீஜெனரேட் பண்ணும். ப்ளஸ் வந்து லவ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு.
அது வந்து ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, எதையாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக என்ன செய்யும்னா ஹீல் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு புண்ணு, என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அது அழகாக என்ன செய்யும்னா எந்த இடத்துக்கு வேணுங்கிறது அதுக்கு என்ன செய்யும்னா தெரியும், அது போய் என்ன செய்யும்னா ஹீல் பண்ணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வில் பவர். இந்த வில் பவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த சக்ராஸ், இப்போ நம்மளுடைய சில சக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவேட்டடாக இருக்கும், சில சக்ராஸ் அண்டர் ஆக்டிவேட்டடாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் படிக்கும்போது, அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. பட் இந்த எனர்ஜி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் அது கரெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவே பண்ணி, அதுவே அதுக்கு உண்டான தேவையான எனர்ஜி எல்லாத்தையும் என்ன செய்யும்னா கொடுக்கும். ஸோ அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் இன்வெகேஷன் நம்ம பண்ண ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், எல்லாமே அமேசிங்காக ஹீல் ஆகுதுன்னா இதுதான் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயமா என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 எனர்ஜியை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீல் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு வந்து ஒன்றுமே ரொம்ப சிரமமே படவே வேண்டாம். உங்களுடைய பெட்டு வந்து முடியல அப்படின்னா அந்த பெட்டுக்கு உண்டான எல்லா விஷயமும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கேர் எடுங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, ஹீலிங் பண்ணிக்கோங்க. இது போக அடிஷ்னல் சப்போர்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஒரு டாக்ஸ் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கேட் பார்க்குறீங்க, அது ரொம்ப சிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம அழகாக என்ன செய்யலாம்னா அதுக்காண்டி நம்ம இங்கே அதுக்கிட்டக்கெல்லாம் போகவே வேண்டாம். நம்மளுக்கு சில சமயம் வந்து சில அனிமல்ஸ் கிட்டக்க போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயமாக கூட என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்ம இங்கேருந்தே நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலான சப்போர்ட் வந்து அந்த அனிமலுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு உண்டான பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வருவாங்க. டக்குன்னு வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த சப்போர்ட்டு, ஹெல்ப்பு எல்லாமே என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜியோடைய தன்மையும் கூட. ஸோ என்னென்ன விஷயத்த கரெக்ட் பண்ணணும் எல்லாமே அது என்ன செய்யும்னா பண்ணும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன், ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, மீனாக இருந்தாலும் சரி, ரேபிட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செடி அதெல்லாம் நம்ம நிறைய வளர்ப்போம்ல, நம்ம செடிகளுக்கு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து 2வது கிரேட் இன்வெகேஷன் நம்ம வந்து பெட்ஸ்க்காண்டி சொல்ல போகிறோம். 3வது கிரேட் இன்வெகேஷன் எதுக்காண்டி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்டில் நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சில டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், நம்மளுக்கே ரொம்ப பயமாக இருக்கும், அது போய் கடிச்சிருமோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரொம்ப பயத்தை வந்து என்ன செய்யணும்னா கொடுக்கும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அமைதி வந்து என்ன செய்யும்னா ஆகும். நம்ம ஆக்சுவலாக பிராணிக் ஹீலிங்கில் நம்ம வந்து அதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சைக்கோதெரப்பி பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து அமைதிப்படுத்தணும். பட் வந்து டிவைன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்ன செய்யும்னா அழகாக வந்து என்ன செய்யும்னா சரி பண்ணி விடும். ஒரு பர்சனை காம் ஆக்குறது எல்லாத்தையும் அது என்ன செய்யும்னா ரொம்ப அழகாக பண்ணும். நம்ம இப்போ 3 கிரேட் இன்வெகேஷன் நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master will own and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out, and we seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய நம்மளுடைய பெட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பெட்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய கைகள் வழியாக அழகாக வந்து அந்த பெட்டுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒளியானது, தெய்வீக ஒளியானது அப்படியே நம்மளுடைய பெட்டுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. அப்படியே அது உள்ளே
போக போக அதில் இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி எல்லாமே, அந்த ஆஷ் கலரில் சாம்பல் நோயுற்ற சக்தி எல்லாமே அந்த பெட்டோட பாடியிலிருந்து அப்படியே எல்லா டாக்ஸின்ஸும் அப்படியே இறங்கி அவங்களுடைய கைகள் வழியாகவும் அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாக அப்படியே எல்லாமே பூமிக்குள்ளே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்ல நம்மளுடைய கைகள் வழியாக அப்படியே அழகாக அந்த பெட்ஸ்குள்ளே நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லவ் எனர்ஜி அழகாக அவங்களுக்குள்ளே இறங்க இறங்க அந்த லவ் எனர்ஜி எந்தெந்த இடமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோ அந்த இடத்துக்குள்ளெல்லாம் போய் அது அப்படியே நல்லா வந்து ஹீல் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இதெல்லாம் நீங்கள் விஷுவல் பண்ணிங்கன்னா அந்த செடி கொடிகளுக்குள்ள அந்த இலைகளுக்குள்ள அதோட வேருக்குள்ள நிறைய லவ் எனர்ஜி நல்லா பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகிற மாதிரி நல்லா விஷுவல் பண்ணுங்கள். அப்போ லவ் எனர்ஜி அந்த வேருக்குள்ளே அப்படியே போக போக அப்படியே அதுக்கு தேவையான எல்லா விதமான சப்ளை நல்ல சத்து எல்லாமே கிடைக்கிற மாதிரியும் அந்த செடியோட அந்த மரத்தோடைய நல்ல டாப் எண்டு வரைக்கும் அப்படியே நல்ல அந்த லவ் எனர்ஜி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதோடைய ஒவ்வொரு லீவ்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டெம் எல்லா இடங்களுக்கும் எல்லா பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல லவ் எனர்ஜி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும் நல்ல எல்லாமே அப்படியே புதுப்பிக்கிற மாதிரி நல்ல ரீஜெனரேட் ஆகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெட்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் அவங்களுடைய கிரவுன் சக்கரா வழியாக அப்படியே அழகாக உள்ளே போகிற மாதிரி நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known answer. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்லட்டும். அப்படியே நல்ல டிவைனுடைய வில் சக்தி உள்ளே போக போக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்ன அவங்களுடைய சக்ராஸோடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே நல்ல அப்படியே சீரமைப்பாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஆர்கன் ஏதாவது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகியிருக்கு இல்லை ஒரு மாதிரி பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் அழகாக டிவைனோடைய வில் சக்தி நல்லா வந்து ரீஜெனரேட் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எது இருந்தாலும் சரி அது எல்லாமே நல்ல ஹீல் ஆகிற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஹீல் ஆகிற மாதிரி நல்ல அமைதியாக நம்மளுடைய பெட் அனிமல் ரொம்ப நல்ல அமைதியாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light to come and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய பெட்டுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது அப்படியே நல்லா அவங்கள சுற்றி நல்ல ஒரு பாதுகாப்பு வளைய மாட்டோம் ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கிரேட் இன்வெகேஷன் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா டாக்ஸு அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். கேட்ஸு அது எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே கொடுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஸ்ட்ரீட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸ் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நல்ல ஊடுருவி போகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். எல்லா கேட்ஸ்குள்ளே டாக்ஸ்குள்ளே அதெல்லாமே நல்ல ஊடுருவி தெய்வீக ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த ஒளி உள்ளே போக போக அவங்க உடம்புல ஏதாவது ஒரு நோயற்ற சக்திகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா
இல்லை அவங்க தோலில் ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது ஒரு டிசீஸ் எனர்ஜி இருந்ததுன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி அப்படியே அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாகவும் கைகள் வழியாகவும் அப்படியே பூமிக்குள்ளே அப்படியே நல்ல ஃப்ரெஷ் அவுட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த அன்பு சக்தியானது நல்ல நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸ்குள்ள கேட்ஸ்குள்ள அப்படியே அழகாக ஊடுருவி அப்படியே நல்ல போகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ரீஜெனரேட் ஆகிற மாதிரி, அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள நிறைய லவ் எனர்ஜி நிறைய வர மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய எமோஷன் நல்ல காமாக இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷம் அதெல்லாம் போய் அப்படியே ரொம்ப காமாக அமைதியாக அந்த பெட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்முடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். எல்லா கேட்ஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு அமைதி எல்லாமே கிடைக்கிற மாதிரி டிவைனோடைய வில் பவர் உள்ளே போக போக அவங்களுடைய சக்ராஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஸ்டேபிள் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பீஸ் காம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கிற மாதிரி அதுக்குண்டான ரைட் பர்சன்ஸை அவங்க அப்படியே அழகாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light of God and make see the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on the earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த எனர்ஜியானது அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட் அனிமல்குள்ளேயும் நல்லா அப்படியே ஊடுருவி இறங்கட்டும். எல்லா டாக்ஸ் எல்லா கேட்ஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்கட்டும். இது அவங்கள சுற்றி சூழ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போடுற மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Maharishi Murali, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. Medhuva in Medhuva